Hi, hello everyone. Welcome to Nellai village food. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் garlic chicken. இந்த டிஷ்ஷோட மெயின் இன்கிரிடியன்ட் garlic தான். அதுவும் அந்த garlicக்கும் சிக்கனும் சேர்ந்து செய்யும்போது அந்த garlicோட ஃப்ளேவரே தனிதான், செமையா இருக்கும். இந்த ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் garlic chicken, கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்கும் செமையா இருக்கும், அடிச்சுக்கவே முடியாது. சப்பாத்திக்கு நான்க்கு கூட ஆப்டா இருக்கும். இப்போ ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் garlic chicken எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg போன்லெஸ் சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அரை மூடி லெமன் ஜூஸ், 50 கிராம் தயிர், பொடியா நறுக்குன 20 பல் பூண்டு, பொடியா நறுக்குன 4 பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லெமனும் கர்டும் சிக்கனை நல்லா சாஃப்ட் ஆக்கும். இப்போ சிக்கன் ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிடலாம். நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 3 காஞ்ச மிளகா போட்டுடலாம். அது கூட பொடியா நறுக்குன 20 பல் பூண்டு. இதை நல்லா பொன்னிறமா வறுத்துடலாம். பூண்டு வதங்கிடுச்சு. அது கூட பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மிளகாய் தூள் 3/4 ஸ்பூன், இது காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக 1 ஸ்பூன். இப்போ நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அதுக்காக. இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மேரினேட் பண்ணும்போது 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பட்டர் நல்லா உருகிடுச்சு. சிக்கன் வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை மூடி 10 நிமிஷம் சிம்ல வச்சிடலாம். அதுலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். தண்ணி ஓரளவுக்கு வத்திடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. சப்பாத்திக்குனா இந்த கன்சிஸ்டன்சிலேயே இறக்கிக்கோங்க. நான் இதை ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிறேன் இன்னைக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம். இப்போ சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. மல்லி இலையில கார்னிஷ் பண்ணிட்டு இறக்கிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கார்லிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, bye.